நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், என்றும் கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் மத்தளத்தோடும் கைவோசை தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், என்றும் கர்த்தரை துதியுங்கள். பாடி துதியுங்கள், நடனமாடி துதியுங்கள், பாடி துதியுங்கள், நடனமாடி துதியுங்கள். கர்த்தருங்கள் தேவன் என்று போற்றி துதியுங்கள், கர்த்தருங்கள் தேவன் என்று போற்றி துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா என்று துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா என்று துதியுங்கள். கர்த்தரை துதியுங்கள், என்றும் கர்த்தரை துதியுங்கள். வீணையோடும் முத்தளத்தோடும் கைவோசை தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள், என்றும் கர்த்தரை துதியுங்கள். வேத பகுதி வாசிக்கலாம். சங்கீதம் 147 வசனங்கள் 12 முதல் 14 வரை. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்ரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இங்கே தாவீது ராஜா அழகாக சொல்கிறார், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்ரி, சீயோனே உன் தேவனை துதி. எருசலேம் மக்கள் அல்லாமல் அவரால் மீட்கப்பட்ட அந்நிய ஜனத்தார் எல்லாரையும் கர்த்தர் சியோன் என்று சொல்கிறார். சியோனே உன் தேவனை துதி. அப்பொழுது அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவளாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்கார். சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி செய்யணும்னா என்ன செய்யணுமா? கர்த்தரை துதியுங்கள் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அதுக்கு செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை கம்பீரமாய் பாடி துதியுங்கள், வீணையோடும் மற்றும் கைத்தாளத்தோடும் கர்த்தரை துதியுங்கள். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளாக்கி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உச்சிதமான கோதிகளால் உங்களை திருப்தி ஆக்குவார். துதிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. இந்த நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்க கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கினதப்பா. உங்க கரம் எங்களோடு கூட இருந்தபடியால் அப்பா, அதனாலேயே நாங்கள் பிழைத்து இருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே, ஆசீர்வாதங்களுக்காக ஒவ்வொரு தேவைகளுக்காக அப்பா உம்மை நோக்கி காத்திருக்கிற, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல தருகிறோம் அப்பா. துதி எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை துதித்து பாடி கர்த்தாவே, அதனால் வருகிற அப்பா தாவீது ராஜா சொல்லியிருக்க அனைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு நீர் பலன் கொடுப்பீராக, கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. துதிப்பதே ஏற்றதும் தகுதியுமா இருக்கிறது. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. உம்முடைய கருத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் பலமையும் பலன் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் அல்ல தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.